கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 7 அதிகாரம் வசனங்கள் 17 27 வரை தியானிக்க இருக்கிறோம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்கிற வகை தேடானாக, ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அது நமக்கெல்லாம் தெரிந்த காரியம். புறஜாதிகள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறந்திருந்தது. ஆனால் பவுல் அதை சில இடங்களில் நிராகரிக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றில் சுவிசேஷத்தை கேட்டவுடனேயே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பியபடியினால சில இடங்களில் பவுல் அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து ஊழியத்தை தொடர்ந்தார். ஆனால் எருசலேமில் இருக்கிற மக்கள் அவர் செய்வது தவறு, விருத்த சேதனம் இல்லாமல் தேவனிடத்தில் யாரும் வர முடியாது என்ற ஒரு விவாதத்தை அங்கு கட்டளையிட்டிருந்தார்கள். அதற்காக பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கிறோம். பவுல் எருசலேமுக்கு வந்து அவர்களோடு கூட அந்த சூழ்நிலைகள், தேவன் செய்கிற அதிசயங்கள், புறஜாதிகள் மத்தியில் அவர் இறங்குகிற காரியம் எல்லாவற்றையும் விவரித்து அவர்களிடத்திலிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி கொள்கிறார். அது என்ன கடிதம் என்றால், இனிமேல் சபைகளில் சேர்க்கப்படுகிறவர்களுக்கு விருத்த சேதனம் அவசியம் இல்லை என்ற ஒரு கட்டளையை வாங்கி கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடருகிறார். ஆகவே இந்த இடத்துல அதை தான் அவர் வலியுறுத்துகிறார். கொரிந்து பட்டணத்தில் எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அது விருத்த சேதனம் என்பது யூத குலத்தில் கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு முறை. அந்த முறைமையை இயேசு கிறிஸ்துவின் சபைகளிலும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது தவறு என்பதை அவர் உணர்ந்து, இப்படிப்பட்ட காரியங்களில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவனுக்கு விருத்த சேதனம் இருந்தாலும் சரி, முதலாவதாகவே அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் அப்படியாகவே அவன் வருவானாக. ஒருவேளை அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாத யூத குலமில்லாத புறஜாதியாயிருந்தால் அவன் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் இங்கு பவுல் விவரிக்கிறார். 19-20 ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக. இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் போக வேண்டியதில்லை, இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் வாங்க, அதுதான் அவர் சொல்லுகிறார். ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனமும் பெறாதிருப்பானாக. ஏனெனில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவங்க என்ன வலியுறுத்துகிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கு ஒரு காரியம் கிடையாது, அவைகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். இந்த காலத்திற்கு பொருத்தமாக இதை சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில், சத்திய வசனத்தில் அவர் தன்னுடைய திருவாய் மலர்ந்து பேசிய காரியங்களை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிவதே முக்கியமான காரியம். மற்ற சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பது ஒரு அவசியமில்லாத காரியம். மக்கள் இயேசுவிடம் வருவதை தடுக்க நமது சபைகளில் இன்று என்ன வகையான தடைகள் நிலவுகின்றன அப்படி என்று பார்த்தால், அந்த காலங்களில் எப்படியாக விருத்த சேதனம் அல்லாத மக்கள், விருத்த சேதனம் உடைய மக்கள் என்ற பிரிவினை இருந்ததோ, அதே போல் இந்த காலங்களில் ஞான ஸ்நானம் ஒரு காரியமாக காணப்படுகிறது. நீங்கள் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டீர்களா, தெளிக்கப்பட்ட ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டீர்களா, குழந்தை ஞான ஸ்நானமா, முதியோர் ஞான ஸ்நானமா? ஆகவே ஞான ஸ்நானம் எடுக்காவிட்டால் சபைகளில் அங்கத்தினர்கள் ஆக முடியாது என்ற ஒரு
சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆயினும் பிரியமானவர்களே, அநேக விசுவாசிகள், ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருக்கிற மக்கள் தங்களுடைய சமுதாயத்தின் சூழ்நிலைகளின் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாகவும் சில வேளைகளில் ஞான ஸ்நானம் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் ஆலயத்திற்கென்று அநேக காரியங்களை செய்கிறார்கள். சில இடங்களில் ஆலயத்திற்கென்று அவர்கள் தங்கள் நிலையங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் கவலைக்கிடமான காரியம் என்ன பாருங்கள், தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய பணத்தையும் தாராளமாய் கொடுத்து ஒரு சபைக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு விசுவாசி ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் திருவிருந்தில் பங்கு போட முடியாது. ஆகவே அநேக காரியங்கள் புதிய விசுவாசிகளை சோர்வடைய செய்கிறது பிரியமானவர்கள். அதில் இன்று விருத்த சேதனத்தை ஞான ஸ்நானம் ரீப்ளேஸ் செய்திருக்கிறது என்று நான் சொல்லலாம். அந்த காலங்களில் விருத்த சேதனம் தடையாக இருந்தது. இந்த காலங்களில் ஞான ஸ்நானத்தை எடுக்கிற முறை இவைகள் தடையாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருவதற்கு மனம் திரும்புதல் அவசியம். பாவத்தை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்ற தாகம் அவசியம். அவருடைய வசனத்தில் நான் நிலை நிற்பேன் என்ற வாஞ்சை அவசியம். இவைகளை தவிர மற்ற சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து நீ பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், மதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறதை தடை பண்ணுவதாயிருக்கிறது பிரியமானவர்கள். அதில் இதை நம்ம யோசிக்க வேண்டும். ஆகவே சுவிசேஷத்தை சொல்லுகிற பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டும். இன்னும் பாவிகள் இல்லாதவர்கள் என்ற ஒரு பிரிவினையும் அங்கு உருவாகிறது. பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்திய போது பாவ மன்னிப்பு எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கிற மாம்சமான யாவருக்கும் அந்த பாவ மன்னிப்பு அருளப்பட்டது. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வை அவருடைய கிருபையினாலே நாம் உணர்ந்து சபைகளில் அவரை ஆராதிக்கிறோம். சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஆகவே நாமும் பாவிகள் தான், மன்னிக்கப்பட்ட பாவிகள். அவர்களும் பாவிகள் தான், மன்னிக்கப்பட்ட பாவிகள். ஆனால் இந்த காரியத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பாவிகள் என்று சொல்லி நம்மை பரிசுத்தவான்களாக காண்பித்து அவர்களை சபைகளுக்கு புறம்பாகவே வைத்திருப்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆகவே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நாம் எவ்வளவு பேருக்கு இயேசுவினிடத்தில் அவர்கள் வருவதற்கு தடையாயிருக்கிறோமா அல்லது ஒரு உதவியாயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆள் மனதில் இதை நாம் சிந்தித்தோமே என்றால் அநேக வேளையில் நாம் அநேகருக்கு தடையாகத்தான் இருக்கிறோம். 20-21 வசனத்தில் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக இருக்கக்கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். ஆகவே இந்த காலங்களில் என்ன நடக்கிறது என்றால், பணக்காரர்கள் ஏழைகள் என்ற பிரிவு இருக்கிறது. அந்த காலங்களில் மிகவும் அதிகமாக காணப்பட்ட பிரிவு சுயாதீனம் உள்ளவர்கள், அடிமைகள். இந்த அடிமைகள் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தங்களை சுயாதீனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒவ்வொரு அடிமைக்கும் இருக்க வேண்டிய தாகம் பிரியமானவர்களே, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய தாகம் இது. ஆகவே இந்த தாகம் தவறானது அல்ல. ஆனால் சபைக்கு வரும்போது அவனவனுக்கு தேவன் எந்த நிலைமையை கொடுத்திருக்கிறாரோ அதே நிலைமையில் வந்து உள்ளத்தில் உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். வெளிப்புறமாக அவன் அடிமையாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக அவன் சுயாதீனமனாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக அவன் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக அவன் ஒரு சிறிய பதவியில் இருந்தாலும் சரி, தேவனுடைய சபைக்கு என்று வரும்போது கிறிஸ்து அதுக்கு தலையாக இருக்கிறபடியினால் அவன் தன்னுடைய
தாழ்மையான நிலைமையை ஒரு பொருட்டாக கருதக்கூடாது. ஆகவே உயர்ந்த நிலைமையை ஒரு பெருமையாக மற்றவர்கள் கருதக்கூடாது என்பதுதான் இதன் கருத்து. அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நாம் மௌனமாக தேவனுடைய சந்நிதானத்தில் ஒன்று கூட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் நாம் சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாய் இராதீர்கள். இங்கு பவுல் என்ன சொல்கிறார்? ஒருவேளை இந்த வசனத்தை பார்க்கும்போது எஜமானுக்கு அடிபணிந்துள்ள அடிமைகளிடம் பேசும்போது நீங்கள் மனுஷருக்கு அடிமையாக வேண்டாம் என்று பவுல் கூறுகிறார். பவுல் ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாரோ என்ற ஒரு எண்ணம் பிறக்கக்கூடும். ஆனால் அது அப்படியல்ல பிரியமானவர்களே. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகவே சுயாதீனம் உள்ளவன் அடிமையாக வேண்டியதில்லை, அடிமையாக இருக்கிறவன் சுயாதீனன் ஆக வேண்டியதில்லை. ஆனால் ஒருவரும் மனுஷனுக்கு அடிமையாக இராதீர்கள் என்ற கருத்து என்ன என்றால், மனுஷர்கள் நம்மை பார்க்கும் பார்வையினால் நாம் அடிமையாக இருக்கிறோமே என்ற தாழ்வான உணர்வு நமக்குள்ளாக வருகிறது. மனுஷர்கள் புகழுகிற காரியத்தினால பெருமை நமக்குள்ளாக வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மனுஷர்களின் கருத்துகளுக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள். ஏன்னால் தேவனிடத்தில் வருகிறவன் அவன் அடிமையாயிருந்தாலும் சுயாதீனமாக இருக்கிறான், சுயாதீனமாக இருக்கிறவனும் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவனால் மீண்டும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டபடியினால அவர் நம்மை மீண்டுமாக விலை கொடுத்து வாங்கியபடியினால நாம் அவருக்கு அடிமைகள். ஆகவே இங்கு சுயாதீனனாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, இருவரும் தேவனுக்கு அடிமைகள். ஆகவே இந்த எண்ணம், இந்த சத்தியம் நமக்குள்ளாக இடம்பெறும்போது நமக்கு எந்தவித தடுமாற்றமும் இருக்காது. நாம் ஏழைகளாக இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் தேவனிடத்தில் சுயாதீனமாக இருக்கிறோம் என்ற திருப்தி, இந்த மகிழ்ச்சி நம்மை மேலிட்டு நம்மை வாழச் செய்யும். நாம் பணக்காரர்களாக இருந்தாலும் பெரிய பதவிகளில் இருந்தாலும் நாம் தேவனுக்கு அடிமை, அவர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்ற சத்தியம் நம்மை அவருக்கு அடிபணிந்திருக்க செய்யும், ஒருபோதும் பெருமை கொள்ளாதிருக்க செய்யும். ஆகவே இதை தான் பவுலுங்கு சொல்லுகிறார். மனுஷருக்கு அடிமையாய் இராதீர்கள். மனுஷருடைய கருத்துகளுக்கு, மனுஷருடைய வசை பேச்சுகளுக்கு அடிமையாய் இராதீர்கள். அதற்கு அடிமையாகி விட்டோம் என்றால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. அந்த மனுஷர்களுடைய கருத்துகள், மனுஷருடைய பேச்சுகள் நம்மை வாழ விடாது. ஆகவே தான் அவர்களுக்கு, அந்த பேச்சுக்கு அடிமையாய் இராதீர்கள் என்று பவுல் நம்மை வலியுறுத்துகிறார். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆகவே இந்த போராட்டமே வேண்டாம். ஐயோ நான் ஏழையாயிருக்கிறேனே, ஐயோ நான் பணக்காரனாயிருக்கிறேனே என்ற போராட்டமே வேண்டாம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அதுதான் தேவை. நாம் எப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோமோ அப்படியாகவே இருந்து போக வேண்டும் பிரியமானவர்களே. ஏனெனில் நாம் தேவனுக்கு அடிமைகள், மனுஷருடைய கருத்துகளுக்கு, வசை பேச்சுகளுக்கு அடிமைகள் கிடையாது. ஆகவே ஒரு விசை நாம் தேவனுக்கு அடிமையாகி விட்டோம் என்ற சத்தியம் விளங்கிவிட்டது என்றால் மற்ற எந்த காரியமும் நம்மை அடிமையாக்க முடியாது. ஏன், பாவத்திற்கு கூட நாம் அடிமையாக இருக்க மாட்டோம். விடுதலை உண்டாகும், விடுதலை உண்டாகும். நாம் சுயாதீனம் உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை உணரும்போது மற்ற எல்லா அடிமைத்தனமும் நம்மிலிருந்து விலகிவிடும். ஆனால் நாம் ஒருவருக்கு தான் அடிமையாக இருக்க முடியும் பாருங்க. ஆகவே அவர் நம்மை அடிமையாக வாங்கிவிட்டார் என்ற கருத்து, என்ற சத்தியம் நம்மை மற்ற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீக்கிவிடும். இதுதான் சத்தியம். அன்றியும் கன்னிகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை,
ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். ஆகவே பவுல் விவாகம் புரியாதவர். ஆயினும் கன்னிகளை குறித்து அவருக்கு அதிக ஞானம் இல்லை. அதை குறித்து பேச கர்த்தரால் அவருக்கு கட்டளை பிறக்கவில்லை. சிறிது முன்பு அடிமைத்தனத்தை குறித்து பேசினார், சுயாதீனத்தை குறித்து பேசினார். ஆகவே கர்த்தரால் கட்டளை பெற்று பேசினார். இங்கு கன்னிகளை குறித்து பேசும்போது அவர் தன்னுடைய அறிவிலிருந்து எடுத்து பேசுகிறார். என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். அவை பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய அறிவின்படி பேசினால் தேவாதி தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் நம்ம பேசுவோம். தேவன் சொன்னார் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று. ஆனால் இங்கு நம்முடைய அறிவினால நம்ம பேச துவங்கினோம் என்றால் உலகத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு கேட்டு, இங்கு பவுல் ஏன் இப்படி பேசுகிறார்? அவர் இந்த நிருபத்தில் தனக்கு கேட்கப்பட்ட அநேக கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். அந்த கேட்கப்பட்ட கேள்விகளில் அவருக்கு அனுபவம் கிடையாது. கேள்வி கேட்டாயிற்று, ஆகவே பதில் அளிக்க வேண்டுமே என்ற ஒரு கட்டாயத்தில் அவர் பதில் அளிக்கிறார். அவ என்ன சொல்லுகிறார்? நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாதே, நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. ஆகவே இதில் ஒரு பதில் அவர் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய அபிப்பிராயத்தின்படி கடவுள் எப்படியாக அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்ல அவரை ஏவினாரோ அதே ஆலோசனை இங்கேயும் சொல்லுகிறார். இருக்கிற விதமாக இருந்து கொள், கட்டப்பட்டிருந்தாய் கட்டப்பட்டிரு, கட்டப்படாதவனாயிருந்தால் கட்டப்படாதவனாயிரு என்று தேவன் அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் சொன்ன சத்தியத்தை இங்கு எடுத்து வழங்குகிறார். ஆனால் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, தேவன் அருளினால் இன்றி நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பது நல்லது. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறதற்கு. இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பம், பவுல் திருமணம் புரிந்தவர் அல்ல. ஆகவே தன்னிடத்தில் மக்கள் கேட்கிற கேள்வி, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிற காரியம், அவருக்கு விவாகத்தில் துன்பம் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை அவருடைய மனதில் பதிவு செய்துவிட்டது. ஆகவே பிரியமானவர்களே, எளிதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் சில நேரங்களில் கடவுளிடத்திலிருந்து நடத்தப்படாமல் இருக்கும்போது அந்த காரியத்தில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பது நல்லது. ஆகவே இந்த பகுதியில் நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆகவே மற்ற அடிமைத்தனங்கள், மற்ற பெருமைகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து போய்விடுகின்றன. அடுத்தது, ஒரு விஷயத்தில் உலக ஞானத்தோடு கூட மக்கள் கேட்கிற கேள்வியில் நாம் அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற காரியங்களை வைத்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பது நல்லது. தேவனிடத்திலிருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று மற்றவர்களுக்கு வழங்குவதே ஆசீர்வாதமான ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.